எஸ் எஸ் பேசலாம் கார்த்திகேயன், பேசலாம். கார்த்திக் லைன்ல இருக்கீங்களா? ஓ தாராளமா தாராளமா சொல்லலாம். ஜெசிஎஸ் மூர்த்தி ஸ்டார்டட். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். ஜெசிஎஸ் மூர்த்தி started as a charter president 2016. One winner New LOM Awards created a benchmark in a training zone level. One winner training awards passion in a spiritual and share market. Memorable went to Adi Kailash, stock market trader and technical coach, married Bharati and blessed with Charlata and Devendran. Goal to create a very big charitable trust. Thank you. ரொம்ப அருமையான இன்ட்ரோடக்ஷன் கொடுத்த கார்த்திக்கு மிக்க நன்றி. Thank you very much கார்த்திக். மூர்த்தி சார், floor hand over to you sir. Thank you chairman. Thank you கார்த்திக். Thank you chairman. அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். யூனிவர்சல் சீக்ரெட் கண்டிப்பா இது வரைக்கும் நீங்க கேட்டுக்க மாட்டீங்க. ஸோ அந்த சீக்ரெட் தான் இப்போ கேட்க போறீங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்மார்ட். நிறைய மீட்டிங்ல நீங்க உங்களுடைய பிசினஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருப்பீங்க. இப்போ இந்த மீட்டிங் என்ன அப்படிங்கிறதுனா நியூவா உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்கணும். நைசில் அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா பிக்லீட் போகதான். யார்ட்லி அப்படின்னு சொன்னா சோப்பு பெர்ஃப்யூம் ஞாபகம் வரும். ஆனா இப்போ நான் 1998 பிசினஸ் இருப்பேன். மோர் தென் 28 இயர்ஸ். நைசில் இது நாள் வரைக்கும் நான் பிக்லீட் போடுறதா பார்த்துருக்கேன். இப்போதான் ஹேண்ட் சானிடைசர் நம்ம பார்க்கணும். ஸோ ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா நீங்க இதே மாதிரி மாறணும். உங்க பிசினஸும் நீங்க இதே மாதிரி சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன். ஓகேங்களா? கேக்குதுங்களா எல்லாருக்கும்? கிளியரா கேக்குது சார். முடிச்சா நல்லா கேக்குது. ஃபைன். சாட் பாக்ஸ்ல எல்லாருமே எஸ் இல்ல நோ டைப் பண்ணலாம். நெகட்டிவ் பத்தி உங்களுடைய அபிப்பிராயம். பாசிட்டிவ் நெகட்டிவ் வேண்டவே வேண்டாம் அப்படின்னா நோ, இல்லை நெகட்டிவ் இருக்கலாம் பரவாயில்ல அப்படின்னா எஸ். அதாவது நெகட்டிவ் உங்களுக்கு வேண்டவே வேணாம் அப்படின்னா நோ நோ. அதாவது விஜயகாந்த் மாதிரி எனக்கு தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் வேண்டாம் அப்படின்னா நோ. இல்லை நெகட்டிவ் பரவாயில்ல ஓகே அப்படின்னா அட்லீஸ்ட் 1% அக்செப்ட் பண்றீங்கன்னா எஸ். மொத்தம் ஒரு 25 பார்ட்டிசிபென்ட் இருக்கும். ஒரு 5-6 பேர் நமக்கு ரிப்ளை பண்ணாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஞாபகம் வச்சுங்க. அவுட் ஆஃப் 25 we got 5. நெகட்டிவ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இப்போ இந்நாள் தலைவர்
சரவணன். பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லைன்னா அவரால் பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஸோ நெகட்டிவ் வந்து வேணும். யாரெல்லாம் நோ அப்படின்னு சொன்னீங்களோ அவங்களுக்கு வந்து கொரோனா வைரஸ் டெஸ்ட் எடுக்கிறோம். அப்போ என்ன வேணுங்க? நெகட்டிவ் தான் வேணும். நான் என்ன பத்தி தான் இப்ப சொல்ல விரும்புறேன். கடவுள் வந்து என்ன வந்து ஜட்ஜாவோ இல்ல போஸ்டிங்கோ எனக்கு கொடுக்கல. நெகட்டிவ் வந்து வேணும் இல்ல வேணாம், நெகட்டிவ்ன்றத பத்தி ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு அவருக்கு தெரியாம எதுவுமே இல்லை. இன்னும் இதை எப்படி டிஃபைன் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் நல்லதே நான் பேசுவேன், நல்லதே நான் சிந்திப்பேன், நல்லதே நான் செய்வேன். ஓகே, ஐ வில் அக்செப்ட் ஈச் அண்ட் எவ்ரிதிங் வாட் எவர். இப்போ என்னை பத்தி இதே இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, நான் வந்து சிஎம்சி ஆப்போசிட்ல நான் மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கேன். எப்போ லாக்டவுன் பீரியடு, எப்போ இந்த மாதிரி ஒரு வைரஸ் ஸ்டார்ட் பண்ணாங்களோ நான் சிஎம்சிக்குள்ள போறதே வந்து நான் நிறுத்திட்டேன். எனக்கு வந்து அது தாய் வீடு, மாமியார் வீடு, ஃப்ரெண்டு வீடு எப்படி வேணா வச்சுக்கலாம், போகாத நாளே இருக்காது. இருந்தாலும் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து நான் உள்ள போனேன். இது வந்து ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயம் இருக்கக்கூடாது. யாரெல்லாம் இந்த வைரஸ் பார்த்து பயப்படுறீங்க? எஸ், நோ, ஒய், என் ஒரே ஒரு டைப் பண்ணலாம். பயப்படுறீங்கன்னா எஸ், பயப்படலன்னா நோ. ஃபைன். இப்போ ஒரு 3 பேரு 4 பேரு எஸ் சொல்லிருக்கீங்க, ஒரு 2 பேரு நோ சொல்லிருக்கீங்க. சூப்பர். வைரஸ் பார்த்து நான் பயப்படுறது இல்லைங்க. என்ன பார்த்தும் நான் சொல்றேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் எஸ் சொன்னீங்களோ, யாரெல்லாம் எஸ் சொல்லலையோ, உங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த வைரஸ் பார்த்து ஒரு 1% உங்களுக்கு உள்ள மனசுல பயம் இருக்கு அப்படின்னு சொன்னா இதை நல்லா கவனிங்க. ஏன்னா யூனிவர்சல் சீக்ரெட் சொல்றோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ யூனிவர்சல் சீக்ரெட்டோட ட்ரெய்லர் இப்ப சொல்றோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1919ல இதே மாதிரி 100 வருஷத்துக்கு முன்னாடி கால்ராக்காக நிறுத்தினாங்க, லாக்டவுன் பண்ணாங்க. ஸோ அப்போ உங்களுடைய தாத்தாவும் என்னுடைய தாத்தாவும் உயிரோடு இருந்ததுனால தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க கேட்டிருக்கீங்க. இது வந்து 100க்கு 100 உண்மை. ஓகே சார், எனக்கு இப்போ கொஞ்சம் நான் ரிலாக்ஸ் ஆயிட்டேன், நான் வைரஸ் பார்த்து பயப்படல அப்படின்னா ஹாப்பி. அடுத்ததா இன்னொன்னு என்ன உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிஎம்சிக்குள்ள என்ட்ரி ஆனது இல்லை அப்படின்னு சொன்னேன். ஒரு இங்க இருக்கிற இந்த மாமன்றத்துல இருக்க ஒரு நண்பரோட நண்பருக்கு ஒரு அவசர மருந்து தேவைப்பட்டது. நான் சிஎம்சிக்குள்ள போனேன். சிஎம்சில இருந்து கேஷுவாலிட்டிக்குள்ள போனேன். கேஷுவாலிட்டியில எனக்கும் ரெட் ஜோன் அப்படின்ற ரூமுக்கும் 5 அடி தான் டிஃப்ரெண்ட். அந்த இடத்துல ஒரு தயக்கம் மட்டும் தான் எனக்கு இருந்தது. அதாவது பயம் இல்லை. அப்ப கூட என்ன நம்ம உள்ள போனோமா, அவசியமா அப்படின்றதுதான். ஏன்னா யோசிச்சேன். அப்ப கூட இல்ல, ஒரு யாரோ ஒரு முக்கியமானவருக்கு தேவைப்படுது மருந்து, ஸோ நம்ம கண்டிப்பா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா உள்ள போனோம். ஏன் இதை சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு எக்ஸாம்பிள், லைவ் எக்ஸாம்பிள், லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கு அப்படின்னா நீங்க மிஸ் ஆக முடியாது. கடவுள் கொடுக்க நினைப்பதை மனிதனால் தடுக்க முடியாது. பிரிட்டன் பிரசிடென்டா இருந்தாலும் சரி, லிஸ்ட்ல நம்பர் பேர் இருந்தா உள்ள என்ட்ரி. ஸோ இன்னில இருந்து, இந்த நிமிஷத்துல இருந்து உங்க பயத்தை தவிர்த்துருங்க. ஸோ பயத்தை தவிர்த்துருங்கன்றதுக்கு நல்ல உதாரணம் உங்களுக்கு சொல்லிட்டேன், லைவ் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா 3 மிளகு 3 கல்லுப்பு தினமும் காலைல சாப்பிடுங்க. நேத்து சூர்யா சொன்ன மாதிரி மஞ்சள் பால், அந்த மஞ்சள் பால்ல மஞ்சள் பால், ஒரு சிட்டிகை மிளகு, பனவெல்லம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய இம்யூனிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த அடுத்த ஸ்லைடு பார்த்தீங்கன்னாக்கா,
நம்ம வந்து ஒரு பிசினஸ் பேச போறோம். ஸோ அந்த பிசினஸ் வந்து அதுக்காக உங்களுக்கு இந்த ஸ்லைட் கொடுக்குறோம். சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். ஸோ இது வந்து டிஸ்க்ளோஷர் என்ன அப்படின்னா, இது வந்து பியூர்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன். நைஸலும் யார்லியும் உள்ள வந்துட்டாங்க. ஸோ ஏன் இதை சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் பார்த்த ஒலி வந்து டைனோரா டிவியில், சாலிடர் டிவியில். அவங்க இப்போ இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க இம்ப்ரூவ் பண்ணல. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். இவங்கள விட பெரிய கடை ஜிஆர்டி அம்பாலால் பார்த்தீங்கன்னா 100 years கம்பெனி குடியாத்தத்தில் இருக்காங்க. அவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடிஷ்னலாக இப்போ இருக்கிற பீரியட்ல அத்தியாவசியம் வந்து உணவு, உடை, இருக்க இருப்பிடம். ஸோ இந்த உணவு மட்டும் தான் இயங்குது. நம்ம காய்கறி கடை வைக்க முடியுமா? வைக்க முடியாதுங்க. நம்ம வந்து ஒரு மளிகை கடை திறக்க முடியுமா? திறக்க முடியாது. நம்ம வந்து ஒரு பால் கடை வைக்க முடியுமா? வைக்க முடியாது. ஆனா இந்த ஆன்லைன் பிசினஸ் வந்து பண்ண முடியும். ரொம்ப சைலண்டா பல கோடிகள் வந்து வியாபாரம் பண்றாங்க. இன்னமும் உங்களுக்கு அந்த ஒரு பாயிண்ட் ரிமைண்ட் பண்றேன். அந்த வைரஸ் பத்தி உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கு அப்படின்னா, வேர்ல்டு வைடா ஒரு நாளுடைய இறப்பு வந்து அரௌண்ட் 2.5 lakhs நீங்க கூகுள் செக் பண்ணலாம். டிசம்பர் ஜனவரியில இருந்து அனௌன்ஸ் பண்றாங்க இந்த வைரஸ் பத்தி. அரௌண்ட் 250 lakhs தான் வந்து இறப்பு. ஸோ இதுக்கு முன்னாடி மீடியாஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த குழந்தை ஆடுதொலை கிணத்துல விழுந்துட்டாருன்னு சொல்லி நம்ம இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்த ஒரு பெரிய நியூஸ் வர வரைக்கும் இதுதான் வந்து அவங்க பேசிட்டு இருப்பாங்க. யாரெல்லாம் நெகட்டிவ் வந்து நோ அப்படின்னு சொன்னீங்களோ, இந்த மீடியாவும் ப்ரெஸ் எல்லாமே வந்து நெகட்டிவா தான் வந்து பிஸ்னஸ் பண்றாங்க. ஸோ நம்மளும் வந்து நெகட்டிவ் வந்து எப்போ தேவையோ அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எந்த பிஸ்னஸ்மே வந்து லாஸ் கிடையாதுங்க. பண்ற பர்சன் பார்த்து தான் வந்து லாஸ். சரவணா பவன் வேர்ல்டு வைடா எடுத்திருக்காங்க. இதே நம்ம ஊர்ல யாரோ ஒரு ஹோட்டல் லாஸ் ஆயிருப்பாங்க, ஒரு மெஸ் லாஸ் ஆயிருப்பாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க கிட்ட நம்ம பேசும்போது, சார் மாஸ்டர் வந்தா கிளீனர் வர மாட்டாங்க, கிளீனர் வந்தா சப்ளையர் வர மாட்டாங்க, சப்ளையர் வந்தாக்கா கஸ்டமர் வர மாட்டாங்க. என்ன சார் பண்றது அப்படின்னு. ஆனா சரவணா வெற்றியப்பட்டிருக்காரு. ஸோ பிஸ்னஸ்ல வந்து லாஸ் கிடையாது. செய்யற பீப்புள் கிட்ட தான். இவரே உங்களுக்கு எல்லாருமே தெரியும், முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி. அனில் அம்பானியோட இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன், ஆர்காம் கேள்விப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த கடை வந்து இல்லை, அந்த பிஸ்னஸ் இல்லை. ஆனால் ஜியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயோ இருக்கு. எல்லாரையுமே ஓவர்டேக் பண்ணி நம்பர் 1 நம்பர் 2 ஸ்டேட்டஸ் இருக்காங்க. ஸோ பிரதர்ஸ்குள்ளேயே இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ செய்யற பிஸ்னஸ் வந்து தப்பு இல்லைங்க. அதனாலதான் வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க, ஆட தெரியாதவருக்கு கூட போகணும். கூடத்தை தான் வந்து நம்ம குறை சொல்லுவோம். இதையே நம்ம எப்படி சொல்லுவோம், ஏன் லேட்டு, சைக்கிள் பஞ்சர், பஸ் வரல. ஸோ நம்ம ஒத்துக்க மாட்டோம். ஸோ எந்த பிஸ்னஸ் வேணாலும் பண்ணலாம், அந்த பிஸ்னஸ் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த பிஸ்னஸ்ல நான் வந்து more than 10,000 என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10,000 hours நீங்க ஒரு ஃபீல்ட்ல இருந்தீங்க, நீங்க மாஸ்டர் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றது சர்வே. ஸோ இந்த மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஷேர்ஸ் மார்க்கெட்ல எப்போ உள்ள என்ட்ரி ஆனேன் அப்படின்றது இருக்கும். இந்த டேட்டோட 2009 நீங்க எல்லாமே வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது எங்க பார்த்தீங்கன்னாக்கா அப்போலோ கேபிட்டல் மூர்த்தி அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா இந்த யூடியூப்ல அப்லோட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா 7 years முன்னாடியே வந்து அப்லோட் பண்ணது. ஒரு சேட்டலைட் டிவி, லைவ் டிவியில
நாம வந்து பேட்டி கொடுத்துருக்கோம். ஸோ எந்த ஸ்டாக் எங்க போகும், என்ன வரும். ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னா, அந்த அளவுக்கு வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கும், அந்த அளவுக்கு நம்ம இந்த பிசினஸ்ல பேஷனா இருக்கும். ஸோ இதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் வில் பி a ரியாக்ஷன். இது வந்து நியூட்டன் லா. தாமஸ் ஆல்வா எடிசன் பல்ப் கண்டுபிடிச்சேன்னு சொல்லுவாங்க, கிரஹாம் பெல் போன் கண்டுபிடிச்சேன்னு சொல்லுவாங்க. ஆனா தாமஸ் ஆல்வா எடிசன் மட்டும்தான் நியூட்டன் லா சொல்றாங்க, கண்டுபிடிச்சேன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது வந்து அவருடைய கண்டுபிடிப்பு இல்லை, இது வந்து யூனிவர்சலுடைய கண்டுபிடிப்பு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச சீக்ரெட். இதுல இன்பில்ட் என்ன அப்படிங்கிறீங்கன்னா ரேஷியோ 80-20 ரூல். நீங்க கூகுள்ல செக் பண்ணி தெரியும் 80-20 ரூல். ஸோ ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் வில் பி a ரியாக்ஷன். என்ன அப்படின்னா 80-20. அந்த 80-20 நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொபைல் 1 hour சார்ஜ் போட்டீங்கன்னா 23 hours வந்து ஒர்க் பண்ணும். விவசாயி ஒரு 20% நடுறாரு அப்படின்னு சொன்னா 80% அவருடைய விளைச்சலா இருக்கும். ஸோ இதுதான் வந்து உண்மை. இத்தாலியில 80% லேண்ட் வந்து ஓன் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா 20% பாப்புலேஷன். இது எல்லாருக்குமே தெரியும். மரத்தான் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ரன் ஸ்டார்ட் பிக்சர்ல பாத்தீங்கன்னாக்கா அப் டு எண்ட் வந்து தலைங்க தெரியும், மக்கள் தெரியும். ஆனா ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னாக்கா பினிஷிங்ல ஒரு ஃபியூ பீப்புள். ஸோ 80-20 ரூல். ரொம்ப சிம்பிளா 80-20 ரூல். இதெல்லாம் வந்து லாஜிக் ஓகே சார், சூட்டபிளா இருக்குங்க, ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு லாஜிக் கொடுங்க அப்படின்னா மகாபாரதம். மகாபாரதம் பாத்தீங்கன்னா பஞ்சமு வேதஹா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, பைபிள் எப்படிங்களோ குரான் எப்படிங்களோ அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் டிவைன்ல அவுட்ஸ்டாண்டிங் புக். ஸோ இதுல இல்லாத ரூலே இல்லை, இதுல இல்லாத நுணுக்கங்களே இல்லை. இதை நம்ம தரவாயிட்டோம்னு சொன்னா நம்ம வந்து பெஸ்டாவே இருக்கும். இதான் வந்து உண்மை. ஸோ இதுல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, பாண்டவாஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க 5 பேர். ஆப்போசிட் பார்ட்டி கௌரவர்கள் 100 people. ஸோ 80-20 ரேஷியோ. எக்ஸாக்டா 80 எக்ஸாக்டா 20 இல்லைங்க. குட் திங்ஸ் ஆல்வேஸ் வில் பி a 20, ஆப்போசிட் சைட் வில் பி a 80. ஸோ ஏன் இவ்வளோ டீட்டெயில் சொல்றோம் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொன்னாலே நீங்க என்ன கேட்டிருப்பீங்கன்னா லாஸ். ஆமா, 101% உண்மை. ஏன் அப்படின்னா 80% மக்கள் லாஸ் தான் ஆவாங்க, 20% பீப்புள் தான் வந்து ப்ராஃபிட் பண்ணுவாங்க. இதுதான் உண்மை. இதுதான் நீங்க பார்த்த இவ்வளோ இம்பார்ட்டன்டான எக்ஸாம்பிள்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் போகுது. இல்ல சார் இதெல்லாம் கூட நான் நம்ப மாட்டேன், இன்னும் யூனிவர்சல் சீக்ரெட்ல உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரைஸ். ரத்தன் டாட்டா ரொம்ப சூப்பரா சொல்லுவாரு, அவருக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 100 பிசினஸ் பண்றாரு, வேரியஸ் பிசினஸ் பண்றாரு, டாடா ஸ்டீல், டாடா மோட்டார் அந்த மாதிரி. ஆனா அவர்கிட்ட வந்து ஆல்கஹால் கிடையாது, அவர்கிட்ட வந்து டொபாக்கோ கிடையாது. ஸோ இதான் வந்து அவருடைய இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி நம்ம பண்ற எல்லா பிசினஸ்லயுமே வந்து குட் திங்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த 80-20 ரூல்ல டாடா மோட்டார் என்ன சொல்றாரு அப்படின்னு, ஒரு ஐசியூல இருக்க பேஷண்ட் வந்து இசிஜி அப் அண்ட் டவுன் போகணும், ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்குன்னு சொன்னா அவருடைய கண்டிஷன் வேற. ஸோ அதனால அந்த பேஸ்ல தான் நம்ம இப்போ ஒர்க் பண்றோம். என்ன அப்படிங்கிறீங்கன்னா ஃபயர் மேல் நோக்கி இருக்கும். ஸோ அப்போ ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், பிரைஸ் மேல. நீர் கீழ் நோக்கி இருக்கும் 20%. ஏன்னா இந்த பஞ்சபூதங்களானதான் வந்து உலகம். ஸோ இந்த 5 பஞ்ச தத்துவத்தை பத்தி நம்ம பேசுறோம், ஓகேங்களா. காற்று மேல் நோக்கி இருக்கும், பூமி கீழ் நோக்கி இருக்கும், ஆகாயம் அது பார்த்தீங்கன்னா பிளாட்டா இருக்கும். பிளாட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நீங்க டெய்லி சாப்பிட்ற இல்ல பாக்குற ஹார்லிக்ஸ் 350 years கம்பெனி ஆகும். ஸோ ஸ்டேபிளா இருப்பாங்க. அந்த 5% பீப்புள் சாட்சி போகமா இருப்பாங்க, என்ன நடந்தாலும் சரி ஹாப்பி. ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் பீப்புள் மாதிரி, நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் மாதிரி, ஓகேங்களா. ஸோ டைரக்டா கம் டு த பாயிண்ட். இது வந்து 18th centuryல இருந்து க்ரூடோட ப்ரைஸுங்க. ஸோ ஒவ்வொரு அப்புக்கும் ஒவ்வொரு டவுனுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு, ஒவ்வொரு ரீசன் இருக்கு. ஸோ இந்த ரீசன் எல்லாமே வந்து ரீசன் தான், பியூர்லி ரீசன் தான். ஆனா என்ன இதுல தத்துவம் அடங்கி இருக்குன்னா, அந்த பஞ்சபூதங்கள் தத்துவம் தான் அடங்கி இருக்கு. ஸோ க்ரூடு கேம் டு 0. ஏன் அப்படின்னா
லைவ் எக்ஸாம்பிள் வந்து இதுதாங்க. 20% பீப்புள் தான் வெளியே இருக்காங்க, அபிஷியல்ஸ் இந்த லாக்டவுன் பீரியட்ல இந்த சேவை பண்றவங்க எல்லாமே. ஆனா நம்ம எல்லாம் வந்து உள்ளதான் இருக்கும். ஸோ 80% உள்ள, 20% வெளியே. ஸோ 80-20 ரூல் எல்லா இடத்துலயுமே வந்து சூட் ஆகும். ஸோ அப்போ 80% உள்ள இருக்கிறதுனால க்ரூடோட பிரைஸ் 0க்கே வந்துருக்கு. இது வந்து மார்க்கெட் மூவர்ஸோ இல்ல ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள் செஞ்சு அவங்க தான் மூவ் பண்றாங்க அப்படின்லாம் கிடையாது. இதான் வந்து உண்மை. இது யார் மார்க்கெட்ல இருக்காங்களோ அவங்களுக்கு நல்லாவே புரியும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆனியன், டொமேட்டோ பாத்தீங்கன்னா ₹1.60 சேல் ஆயிருங்க. ஸோ பறிக்கிற கூலி என்ன, நடுற கூலி என்ன, டிரான்ஸ்போர்ட் என்ன, ஓனரோட ப்ராஃபிட் என்ன, ரீட்டைலரோட ப்ராஃபிட் என்ன, ஹோல்சேலரோட ப்ராஃபிட் என்ன யோசிச்சு பாருங்க. ₹2. வெங்காயம் பாத்தீங்கன்னா ₹200. ஸோ இது எல்லாமே வந்து இந்த பஞ்ச தத்துவங்கள் பேஸ் பண்ணி தான் வந்து நடக்குது. ஸோ யூனிவர்சல் சீக்ரெட் இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்டீங்க. இதுல நீங்க பார்க்கலாம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ டாப்ல இருக்கிற 4 ப்ராடக்ட் மட்டும் பாருங்க, 3 ப்ராடக்ட் மட்டும் பாருங்க. ஒன்று அவந்தி, கேப்லின், பஜாஜ் அலையன்ஸ். ஸோ இது வந்து எல்லாமே வந்து என்ன ப்ரைஸ்னா 2009ல இருந்து 2019. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ரிட்டர்ன்ஸ், சிம்பிள் ரிட்டர்ன் எவ்வளவு பர்சன்டேஜ் பாருங்க, ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா நீங்க இந்த பாக்குறதுங்க ஈச்சர் மோட்டார் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ஸோ ஈச்சர் மோட்டார் இவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இல்லை சார் ஈச்சர் மோட்டார் கூட எனக்கு தெரியாது, பிரிட்டானியா இண்டஸ்ட்ரி பிஸ்கெட் சாப்பிடாம யாருமே இல்லை, அவங்களுடைய ரிட்டர்ன்ஸ் பாருங்க. சரி சார் வேற சொல்லுங்க. டைட்டன் இங்க பாருங்க, டிபிஎஸ் இப்பதான் நம்ம உங்களுக்கு சொன்னோம், டாடாவோட குரூப் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிட்ட ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி அந்த ஷேரிங் இதுவாயிடுச்சு ஒரே விஷயம். நம்ம ஏன் வந்து இன்னொரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ரிலையன்ஸ் பெட்ரோல் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ரிலையன்ஸ் அவங்க அடிஷனலா ஒரு பிசினஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னா பெட்ரோல். இப்போ கரண்ட்லி ஜியோ ப்ராடக்ட்ஸ். ஸோ ஜியோ ப்ராடக்ட்ஸ் இருந்ததுனால தான் அவங்க இந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்காங்க. ஒரே நிமிஷம் அந்த இது ஷேரிங் இன்னொரு பிசினஸ் நம்ம பண்ணணும். ஒரு பிசினஸ் செந்தில் சார் பவுண்டர் சொல்லுவாரு, நம்ம பிசினஸ் வந்து ஸ்டாண்ட் பண்ணிட்டு, இப்போ உங்களுக்கு பிபிடி தெரியுங்களா? chat boxல எஸ் நோ சொல்லலாம். எஸ் சார், தெரியுது சார். ஃபைன் थैंक यू. ஸோ ஃபேஸ்புக் வந்து 9.99% வந்து ஷேர்ஸ் வாங்கிருக்காங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். வாரன் பஃபட் என்ன சொல்றாரு? வாரன் பஃபட் எல்லாருமே தெரியும், ஒரு முதலீடு மட்டும் நம்பி இருக்காதீங்க. ஸோ இரண்டாவது முதலீடுக்கு வருமானத்துக்கு ஒர்க் பண்ணுங்க. யாரெல்லாம் வந்து செகண்ட் பிசினஸ்க்கு இப்போ நீங்க ஒர்க் பண்றீங்களோ அப்போ கண்டிப்பா வந்து மாற முடியும். ஸோ ஏன் இதை சொல்லுவாங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்கு பார்த்த நைசெல். ஸோ நம்ம வந்து அடிஷனலா ஒரு பிசினஸ் வந்து ஒரு
பாலோ இல்ல காய்கறிகளோ பண்ண முடியாது. இதுக்கு வந்து ஒரு 15 to 30 மினிட்ஸ் 15 to 30 மினிட்ஸ் நீங்க ஒர்க் பண்ணாலே போதும், உங்களால ஃபைனலைஸ் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட் வந்து லாஸ் கிடையாது அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்க. ஏன்னா பண்ற பர்சனை பொறுத்து தான். ஸோ 80-20 அதே ரூல் தான் இங்க அப்ளை ஆகுது. ஸோ 20% தான் வந்து ப்ராஃபிட் பண்ணுவாங்க, 80% பீப்புள் வந்து லாஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம 20%ல இருப்போம். இதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒரு குரூப் கிரியேட் பண்றோம். வாட்ஸ்அப்ல 30 days வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம், லேர்னிங் செக்ஷன் கொடுக்குறோம். அதில் நீங்க கத்துக்கிட்டு கண்டிப்பா வந்து நம்ம ஃபைனலைஸ் பண்ணுவோம். ஸோ ஹாஃப் கிளாஸ் ஃபில்டு அப்படின்னு பாக்குறவங்க கண்டிப்பா இதை எடுத்து பண்ணுவோம். ஹாஃப் கிளாஸ் எம்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா வந்து இது எல்லாமே வந்து என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்துதுங்க. இதெல்லாம் வந்து டாடா மோட்டாரை வந்து 10 o'clock நீங்க இங்க பாப்பீங்க. 10 o'clock வந்து நம்ம ப்ராடக்ட் நல்லா போகும் அப்படின்னு சொல்றோம். எண்ட் ஆஃப் த டே 20% வந்து அப்புங்க. இதான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இது எப்படி நம்ம ஃபைனலைஸ் பண்ணோம்னா, இது என்எஸ்சி இந்தியா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இது கவர்மெண்டோடைய இணையதளம். ஸோ அவங்க அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20% ஆகும். நம்ம வந்து மார்னிங் 10 o'clock சொல்றோம். இதான் வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இன்க்ரீஸ் ஆகும். இங்க பாருங்க மேலே பார்த்தீங்கன்னா 19.96. இது என்ன அப்படின்னா டாடா மோட்டார். ஸோ இதை நம்ம முன்னாடியே சொல்றோம். எப்படின்னா நம்மளுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? இதுதான் வந்து அந்த சார்ட் பாக்குறீங்க. ஸோ சார்ட்ல வந்து இந்த 10 o'clock இருந்து அப்படியே வந்து மேலே போயிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம வந்து இந்த கீழே பாட்டம்ல ஃபிகர் பார்த்தீங்கன்னா 35,000 டேட்டாஸை வந்து டெய்லி அனலைஸ் பண்ணுவோம். சத்தியம் வந்து இவ்வளவு நாளா நம்ம வந்து என்ன சொல்றோம், ப்ராஃபிட்டபிள் கம்பெனின்னு சொல்றோம். டெக் மகேந்திரா மட்டும் தான் வந்து இல்ல அவங்க லாஸ்ல போறாங்கன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஆடிட் பண்ணாங்க. ஸோ நம்ம மார்க்கெட்டை ஆடிட் பண்றோம். என்டையர் மார்க்கெட்டை ஆடிட் பண்ணும்போது நமக்கு வந்து தெரியுது. ஸோ இந்த 14 years பையன் என்ன பண்ணாருன்னா எர்த்தோட யூனிவர்சலோடைய ஹாரோஸ்கோப்பை அனலைஸ் பண்ணார். ஸோ அதனால தான் அவர் வந்து வைரஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சார். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்றோம். இந்த வாய்ப்பு கொடுத்த உங்க அனைவருக்கும் நன்றி. கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து நம்ம போகலாம். எனி டவுட்? ஏன்னா எனக்கு என்ன தெரியும்ன்றதை விட உங்களுக்கு என்ன வேணும்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ. Sharman? Yes, sir. Yes, sir. தேங்க்யூ வெரி மச் சார். ரொம்ப சில இன்ஃபர்மேட்டிவ் விஷயம் கொடுத்துருக்கீங்க. நன்றி மூர்த்தி சார். இந்த மாமன்றம் இவர்களை அங்கீகாரம் செய்வதில் பெருமை அடைகிறது. நம்முடைய முன்னாள் மண்டல தலைவர் ஜே.சி. சரவணன் சார், முன்னாள் மண்டல செயலாளர் ஜே.சி. செந்தில் முருகன் சார், முன்னாள் மண்டல அலுவலர் ஜே.சி. சதீஷ் சார் ஆம்பூர், ஜே.சி. கோபி கண்ணன் சார், ஜே.சி. ராணிப்பேட்டை பவர் சிட்டி, இந்நாள் மண்டல அலுவலர்கள் ஜே.சி. ஓம் சரவணன் சார், ஜோன் வைஸ் பிரசிடென்ட், ஜே.சி. சுந்தர் சார், ஜோன் கோஆர்டினேட்டர் மேனேஜ்மெண்ட், முன்னாள் மண்டல தலைவர்கள் ஜே.சி. திருக்குமரன் சார், ஜே.சி. ராணிப்பேட்டை பவர் சிட்டி, ஜே.சி. சுந்தர் சார், ஜே.சி. வெல்லூர் டைனாமிக், ஜே.சி. யுவராஜ் சார், ஜே.சி. வெல்லூர் டைனாமிக், ஜே.சி. சுரேஷ் பாபு சார், அண்ட் இந்நாள் தலைவர்கள் ஜே.சி. ஏழுமலை, ஜே.சி. வெல்லூர், ஜே.சி. விநாயகம், ஜே.சி.ஐ கோல்டன் சிட்டி, ஜே.சி. பார்த்திபன், ஜே.சி. ராணிப்பேட் மற்றும் விடுபட்ட முன்னாள் தலைவர்கள், இந்நாள் தலைவர்கள் அவரையும் வருவரையும் வரவேற்று, பத்மேஸ்வர் ஜோன் ஆபீசர் அவர்களையும் வருவரையும் வரவேற்று நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகைக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்தா சொல்லலாம். நம்ம அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் கொடுத்துறோம். நாளைக்கு வந்து என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம். நாளைக்கு வந்து பிரபு சார் வந்து டாபிக் கவர் பண்றாங்க. நாளைக்கு 4 மணிக்கு இதே நேரம் ட்ரைனிங் இருக்குது. ஸோ இப்போ வருகை தந்த அனைவரும் நாளைய வந்து சிறப்பிக்குமா அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய கொஸ்டின் செக்ஷன் ஏதாவது கேட்கலாம் சார். ஃபீட்பேக் என்ன சொல்லுங்க. பத்மேஷ் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு சார். நீங்க கேட்கலாம், உங்களை அட்மிட் பண்ணியாச்சு. தேங்க்யூ சார். ஜேசி வேலூர் டைனமிக் வந்து சூப்பரா செஷன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு தான் எனக்கு இந்த செஷனோட இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஐ குட் ஏபிள் டு ஜாயின். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் த இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் சார் மூர்த்தி சார், பிரீஃபா சொன்னீங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ.
இப்போ நீங்க சொல்றது வந்து இப்போ நீங்க இந்த ஷேர் மார்க்கெட் இதோட சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றீங்களா? டெக்னிக்கல் கோச் பண்றேன் சார். டெக்னிக்கல் ட்ரைனிங் மாதிரியா இல்ல ஆன் டெய்லி பேசிஸ் டிப்ஸ் கொடுக்குற மாதிரி இல்ல அந்த மாதிரி? ட்ரைனிங் சார், ட்ரைனிங். உங்களுடைய நம்பர் கொடுங்க சார். I'll get in touch with you later sir. Fine. நல்லா இருந்துச்சு அப்படினு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. என்ன சார் சொல்லுங்க சார், நம்பர் அப்படியே நோட் பண்ணிக்கிறேன். 9626 ஓகே 323132. 9626 323132. ஷூர் சார், நான் காண்டாக்ட் பண்ணேன் சார் உங்களை. Thank you Padmesh. Thank you so much sir. சார் வேற ஏதாச்சும் கண்டிப்பா கேட்கலாம் சார். ஃப்ளோர் ஓபனா இருக்கு क्वेश्चन செஷனுக்கு. ஒரு லேட்டா வந்தவங்களுக்காக ஒரு ரீகேப் சொல்லிடுறேன் கார்த்திக் சார். ஷூர், கண்டிப்பா சார். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம என்ன சொல்லணும்னா மெயினா யூனிவர்சல் சீக்ரெட் சொல்லணும். என்ன யூனிவர்சல் சீக்ரெட்? இப்ப இருக்கிற கரண்ட் சேலஞ்சஸ். யாருமே வந்து பயப்படாதீங்க இந்த வைரஸ் பார்த்து. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா 1990ல 100 இயர்ஸ் முன்னாடி லாக்டவுன் இதே பண்ணாங்க. ஸோ உங்க தாத்தா உயிரோட இருக்காரு, என் தாத்தா உயிரோட இருந்ததால நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க கேட்டிருக்கீங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஒரு நாளுடைய உலகத்துடைய ஆவரேஜ் டெத்து 2.5 லட்சம் பேருங்க, 2.5 lakh people. இன்னைக்கு டேட் வரைக்கும் 2.5 lakh people தான் வந்து இறந்துருக்காங்க அரௌண்ட். நீங்க கூகுள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஜப்பான்ல இருந்து இந்தியா வந்துருச்சு, இது ஆயிடுச்சு அது ஆயிடுச்சு, அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க, டெஃபினட்டா இல்லைங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு இப்பதான் ஒரு 1 week முன்னாடி ஒரு பாசிட்டிவ். ஸோ நமக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே வேணும். ஏன்னா நம்ம டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாக்கா நெகட்டிவ் தான் வேணும். ஸோ நெகட்டிவ் வச்சுக்க அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த டைம்ல நமக்கு அடாப்ட் ஆகாது. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு பிஸ்னஸ்மே வந்து லாஸ் கிடையாது, பர்சன் தான் வந்து லாஸுங்க. இதே நம்ம ஊர்ல ஒரு லாஸ் எடுத்திருக்கோம் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய ரீசன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஷேர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, இந்த பிரபஞ்சமாகவும் சரி, எப்படின்னா 5 தத்துவங்கள்ல தான் இயங்குது. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். காற்று மேல் நோக்கி, நீர் கீழ் நோக்கி, அக்னி மேல் நோக்கி, பூமி கீழ் நோக்கி, ஆகாயம் வந்து வெளி காட்சி பவன் சொல்லலாம், இல்ல அமைதின்னு சொல்லலாம், எப்படி எல்லாம் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவல் பீப்புள் இருக்கிற பிளேஸ். நம்ம வந்து இதை ஐடென்டிஃபை என்ன பண்றோம், புராதனத்துல இருந்து பண்றோம். பஞ்சமும் வேதகான்னு மகாபாரதம். ஸோ அந்த பஞ்சமும் என்ன சொல்லுதுன்னா 5 பேர் தான் பாண்டவர்கள், மீதி ஆப்போசிட் பார்ட்டி 100 people. ஸோ டெஃபினட்டா நம்ம எல்லாமே நல்லா இருப்போம். இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு 3 மிளகு 3 கல் உப்பு காலையில சாப்பிடுங்க. நேற்று யாரும் மீட்டிங் அட்டன் பண்ணியிருந்தா சூர்யா சார் சொல்லிப்பாரு, அதே தான். பால், 1 சிட்டிக்கு மஞ்சள், 1 சிட்டிக்கு மிளகு, தேவையான அளவுக்கு சக்கரை, பரவலம் சாப்பிடுங்க. கண்டிப்பா இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும், நல்லாவே வந்து இருக்கும். தேங்க்யூ. கொஸ்டின்ஸ் வந்து போலாம். ஓகே, யுவராஜ் சார் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காருங்க, சாட் பாக்ஸ். யுவராஜ் சார் நீங்க சொல்லலாம் சார் கொஸ்டின் கேட்குறேன். குட் ஈவினிங் சார், மூர்த்தி சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நிறைய டீட்டெயில் கொடுத்தீங்க, தேங்க்யூ. எனக்கு ஒரு டவுட் சார், எனக்கு ஷேர் மார்க்கெட்ல அவ்வளோ நாலேஜ் இல்லை, வேற மாதிரியான டவுட் இது. அவங்க இப்போ சொன்னீங்க இல்லையா, பெரிய பெரிய கம்பெனி ஸ்டாக் அவங்க ஷேர் சேல் பண்ணல.
இல்ல சேல் பண்றாங்க இல்லையா? அந்த மாதிரி என் பிராண்ட் இப்ப என் கம்பெனிக்கு நான் ஷேர் இது பண்ணணும்னா எப்படி பண்ணணும் சார்? அதுக்கான இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் பெருசுங்க. கண்டிப்பா என்ன கூப்பிடுங்க, நான் கண்டிப்பா சொல்றேன். ப்ராசஸ் வந்து இப்போ 1 மினிட்ல 5 மினிட்ஸ்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். கண்டிப்பா பண்ணுவோம். அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்களா? சின்ன கம்பெனி அது மாதிரி பண்ண முடியுமா? இருக்குங்க இருக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். இருந்ததுனாலதான் எல்லாருமே ஷேர்ஸ் வந்தாங்க. கரெக்ட்டுங்களா? ஆமா 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 ஆமா. நியூ பீப்பிளா இருந்தாலும் சரி, ஓல்டு பீப்பிளா இருந்தாலும் சரி. ஓகே 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 ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. யுவராஜ் சார், அதுக்கெல்லாம் நான் இருக்கிறேன். ஜி சார் எனி அதர் கொஸ்டின்ஸ் அப்படின்னா ஃபீட்பேக் பண்ணுங்க. ஷேர் ஓரியன்டாவோ இல்ல ஆக்சுவலா ஸ்பிரிச்சுவல்ல ரொம்ப சூப்பரா சொல்லுவாருங்க, அது ஓரியன்டாவோ கேட்கலாம். சார் சொன்ன மாதிரி ஸ்பிரிச்சுவல்ல இருந்தாதான் இந்த யூனிவர்சல் சீக்ரெட்டை உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். இந்த யூனிவர்சல் சீக்ரெட் வந்து யூடியூப்ல எங்க நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்கனாலும் எனக்கு சொல்லுங்க. எந்த புக்ல ஐடென்டிஃபை பண்ணீங்கனாலும் சொல்லுங்க. கண்டிப்பா வந்து சார் என்னோட டவுட் ஒண்ணு கேட்கலாங்களா? சொல்லுங்க. இப்போ எல்லாமே விதிப்படி தான் நடக்குது, நீங்க எதுவும் பயப்பட வேண்டியது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்மள வாலண்டியரா தேடி போறது ரொம்ப தப்பு தானேங்க. நம்ம பிரிகாஷனா கொஞ்சம் சேஃப்டியா இருக்கலாம் இல்லையா? அலட்சியம், அஜாக்கிரதை இருக்கக்கூடாதுங்க. நல்ல நல்ல விஷயங்க, நல்லா கேட்டீங்க. ஓகே. ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், இதே நான் வந்து சிஎம்சிக்குள்ள போறது இல்லை எப்போ லாக்டவுன் சொன்னாங்களோன்னு, அப்போ நான் உள்ள போறேன்னு சொன்னா அது என்னுடைய அஜாக்கிரதை, என்னுடைய அலட்சியம். அப்போ எனக்கு வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒரு கேஷுவாலிட்டிக்குள்ள போறேன்னு சொன்னா ஒரு பர்பஸ், ஒரு எமர்ஜென்சி, ஒரு நீடு. ஓகே. ஸோ அலட்சியம் அஜாக்கிரதை வந்து இருக்கக்கூடாதுங்க. சரிங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப நம்ம 3 மிளகு 3 கல்லுப்பு சாப்பிடுறோம் தைரியத்துல நம்ம எங்க வேணா சுத்தக்கூடாது தானே? ஆமாங்க ஐயா, கண்டிப்பா. பட் நம்ம சேஃப்டியா இருக்கணும். ஆமாங்க ஐயா, கண்டிப்பா. ஓகே, நன்றி நன்றி நன்றி. நெசசிட்டின்னும் போது நீங்க கண்டிப்பா போங்க ஐயா. இப்ப இது எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பேஷண்ட் இருக்காரு, ஓகே, அவரால முடியும் ஸ்டெப்ஸ் ஏறதுக்கு, இருந்தாலும் அவர் சொல்றாரு, நம்ப வைக்கிறாரு எல்லாரையுமே, என்னால முடியாது, நான் வந்து ஸ்டெப் ஏற முடியாது, என்ன ஸ்ட்ரெச்சர்ல கூட்டிப்பாங்க, என்ன வந்து இதுல தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதுக்கு உண்டான பலன் அவர் வந்து கண்டிப்பா. புரியுது. அதாவது நம்ம பாதுகாப்பாவும் இருக்கணும், நம்மளுடைய அலட்சியமா இருக்கக்கூடாது. ஓகே, நன்றி நன்றி. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். எக்ஸலண்டான செஷன், சூப்பரா எடுத்தீங்க. ரொம்ப பெரிய விஷயத்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிட்டீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இது வந்து ஒரு 1 hour 1.5 hour நீங்க எடுத்துட்டு போயிருக்கலாம். ரொம்ப சூப்பரா ஸ்மார்ட்டா கொடுத்துருக்கீங்க. இந்த எக்ஸலன்ட் சார், ஹேட்ஸ் ஆஃப் யூ. இந்த கல் உப்பு மிளகு நான் ஒரு 1 month 20 days சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார். நல்லதுங்க ஐயா. இது என்னுடைய இது இல்லைங்க ஐயா, காஞ்சி பெரியவருடைய. ஆமா ஆமா, நான் இது ஒரு புக்ஸ் படிச்சேங்க. அந்த புக்ஸ்ல காஞ்சி பெரியவர் வந்து இதை போட்டிருக்கிறதா சொன்னாங்க. இது என்னுடைய இது இல்லைங்க. அதுல இருந்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். லாக்டவுன் ஆனதுல இருந்து ஒரு 20 days 25 days சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஐயா. சூப்பர் ஐயா, சூப்பர். தேங்க்யூ சார். நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ பிரசிடென்ட். நன்றி ஜோன் ஆஃபீஸர். நம்மளுடைய ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னாக்கா, கொஸ்டின் செக்ஷன் நிறைய வரும்ன்றதுக்காக தான் ஐயா வந்து 25 நிமிஷம் 30 நிமிஷம் முடிச்சுட்டு உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக 20 minutes டைம் கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது கிளியர் பண்ணிக்கலாம். உண்மையிலேயே அதுதான் ஐயா. இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் சொல்றதை காட்டிலும் உங்களுக்கு என்ன தேவைன்றதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஸ்டன்டா கண்டிப்பா நீங்க வந்து பிசினஸ் மாறி தான் ஆகணுங்க. இல்ல டைனோரா சாலிடர் டிவி மாதிரி நம்ம எங்க இருக்கும் தெரியாது. பண்ணணுமா யோசிக்காதுங்க. ஏன் இதை சொல்ல வரேன்னா, இதோட இந்த லாக்டவுன் முடிஞ்சிச்சுங்க, நம்ம இனிமேல் எல்லாமே வந்து நார்மல் ஆயிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய தவறு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2ஆம் உலக போர்ல ஜப்பான் வந்து குண்டு போட்டு போயிட்டாங்க. போர் முடிஞ்சவொடனே நெக்ஸ்ட் டே இயல்பு வாழ்க்கை ஸ்டார்ட் அப்படின்னு ஜப்பான் நினைச்சிருக்காங்க, மத்தவங்க நினைச்சிருக்காங்கன்னா அது எவ்வளவு ஒரு தவறு இருக்கணும். அதே தவறு தான் வந்து இப்போவும். டெஃபினட்டா
ஆன்லைன் வந்து நீங்க உள்ள என்ட்ரி ஆகணும். இம்பார்ட்டன்ட். பாருங்க, எங்க அப்பாவுக்கு வந்து எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஸ்மோக் பண்ண மாட்டாரு, ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டாரு. 75ல அவருடைய சேலரியில நியர்லி 50% வந்து 250 rupees வந்து ஐடிசி ஷேர் வாங்கினாங்க. இன்னைக்கு இயர் ஆன் இயர் வந்து 50,000 rupees டிவிடெண்ட் மட்டும் கிடைக்குது. இன்னும் அந்த ஷேர்ஸ்லாம் அப்படியே இருக்கு. ராயல் என்ஃபீல்டு வாங்குறதுக்கு பதிலா 50,000 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஷேர்ஸ் வாங்கினா இன்னைக்கு அதோட மதிப்பு பல கோடி. ரொம்ப சிம்பிள்ங்க. இப்போ ஜென்ரல் பீப்புள் இருப்பீங்க, இந்த எனக்கு உங்களுக்கு இது எனக்கு வந்து அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னா என்னுடைய யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பீப்புள் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை அலாட் பண்ணணும் அப்படின்னு ஒரு 10 minutes வீடியோ போட்டிருப்பேன். கண்டிப்பாக அதை பாருங்க. அது 101% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, போன் பண்ண குரோபதியில ஜெயிச்ச ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்தாரு அம்பானி, சாரி அமிதாப் பச்சன் கீழே இறங்கிட்டாரு. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய ஃபைனான்சியல் பிளானிங் இருக்கக்கூடாது. நம்ம ஸ்டெடியா போகணும். மைக் டைசன் வேர்ல்டு சாம்பியன் வாட்டி பல மில்லியன் ட்ரில்லியன் சம்பாரிச்சவர், பல கஷ்டம். ஸோ அந்த 10 minutes வீடியோ டெஃபினட்டா வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஐயா ஒரு கொஸ்டின் ஒருத்தர் கேட்டிருக்காரு, கனகவேல் சார், ஜேசி கனகவேல் அவரு, இஸ் திஸ் த ரைட் டைம் டு இன்வெஸ்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் ப்ளீஸ் டெல் மீ யுவர் சஜஷன் ஃபார் பிகினர்ஸ். ரைட் டைம் ராங் டைம் எதுவுமே இல்லைங்க ஐயா. ஆனா 101% இது வந்து ரைட் டைம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாடா மோட்டார் உங்களுக்கே எல்லாமே தெரியும் எவ்வளவு சூப்பர் கம்பெனி. இன்னைக்கு 80% ஆஃப்ல கொடுக்குறாங்க. பிரைஸ் 80% ஆஃப்ல இருக்கு அவங்களுடைய பிரைஸ். HDFC 40% ஆஃப்ல இருக்கு அவங்க பிரைஸ். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு லீவ்ஸ்ல ஆஃபர் போடுறாங்க, ஒரு பேட்டால ஆஃபர் போடுறாங்கன்னா நம்ம எல்லாம் எப்படி ஓடி போயிட்டு வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி இப்ப எல்லாமே வந்து ஆஃப்ல இருக்கு, ஆஃபர் பிரைஸ்ல இருக்கு. மொபைல் நம்ம ஆஃபர் கொடுக்குறாங்க, ஹானர் கொடுக்குறாங்க, இல்ல ரெட்மி கொடுக்குறாங்க 50%ல போவோமா போக மாட்டோமா யோசிச்சு பாருங்க. அந்த நிலைமை தான் இது. இப்போ டாடா ஸ்டீல் 42% ஆஃப்ல இருக்கு. சார் மூர்த்தி சார், பிரிவிலேஜ் சார், இப்போ எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் சார் இதுக்கு? ஸ்டார்டிங் நம்ம எவ்வளவு பண்ணலாம்? உங்களுடைய சேவிங்ஸ்ல இருந்து 20% பண்ணலாம். இங்க இப்போ உங்களுடைய சேவிங் நீங்க வந்து 10,000 ரூபாய் ஏர்ன் பண்ணிட்டீங்க, 9,900 rupees வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க உங்களுடைய அத்தாவசியத்துக்காக. மீதி 100 ரூபா இருக்கு. 20 ரூபா வந்து ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, 20 ரூபா வந்து இன்சூரன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, 20 ரூபா வந்து கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது எல்லாத்துக்குமே வந்து ஒன்னொன்னு தொடர்பு இருக்கு. இன்னொன்னு 20% வந்து ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்னும் 20% வந்து இமீடியட் சேவிங்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுங்க. பேங்கா இருக்கலாம், சிட்ஸா இருக்கலாம், எஃப்டியா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். இது இன்னொரு 100% சீக்கிரம். எப்படி காருக்கு வந்து ஒரு 4 வீலு, இன்னொரு ஸ்டெப்னி, ஸோ உங்களோட டெஸ்டினேஷன் போயிடுவீங்க. அந்த மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் 5 டைப்ஸ்ல இருக்கும். ரொம்ப சிம்பிள், சூப்பரா இருக்கும். ரொம்ப ஒன்று ரிலேட்டட். ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் வேற ஏதாச்சும் டவுட் கேக்குறீங்களா சார் கிட்ட? ஓகே சார், ஃபீட்பேக் செஷனுக்கு போய்க்கலாம் சார். நம்ம ஒரு சின்ன டவுட் பண்ண கார்த்திக் சார், இப்போ இது எல்லாமே ஒரு கேமிங் அப்படின்னுவாங்க. இது வரைக்கும் ஆக்சுவலா நான் ஒரே ஒரு ரூபாய் ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது இல்லை. ஏன்னா இது ஃபுல்லாவே ஒரு கேமிங், சூதாட்ட மாதிரி இருக்கும். பட் அப்படின்றது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதனால இது உண்மையிலேயே கேமிங்கா இல்ல இது ஒரு ஏதாவது எப்படி பண்றாங்க, எனக்கு அதை பத்தி கொஞ்சம் ஷார்ட்டா சொல்ல முடியும்? இதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு 5 தத்துவத்தோட எக்ஸாம்பிள் சொன்னேன். இல்ல ஆக்சுவலா அப்படிதான், அது கரெக்ட்டுங்க. ஆனா பட் ஷேர் மார்க்கெட்ல ஒரு கேமிங் யாரும் மாத்த முடியாதுங்க. ஐயா க்ரூடோட பிரைஸ் 0ங்க ஐயா. நீங்க க்ரூடோட சார்ட் பார்த்திருப்பீங்க 18 இருந்து. சோ எவ்வளவு மேல போயிருந்தாலும் அப்ப சம்பாதிச்சிருப்பாங்க, திருப்பி எவ்வளவு கீழே வந்தாலும் அப்ப சம்பாதிச்சிருப்பாங்க. அப்போ 0% வரும்போது 0 rupees வரும்போது தான் சம்பாதிக்கணும் கண்டிப்பா இல்ல. ஓகே, இது கேமிங் கிடையாது. இருக்குன்னு சொல்றாங்க, இதான் வந்து உண்மை. சரி, அப்படியே கேமிங் இருக்கு உங்களுடைய தரப்புலயே நான் வரேன். இப்ப கோல்ட்மேன் சாக்கோட இயர்லி இன்கம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பர்சன்டேஜ் என்ன கொடுக்குறான்னு இங்க இருக்கிற நம்ம ஜேசி நண்பர் இவருக்கு தெரியும், கோபி சாருக்கு தெரியும், கோபிகரனுக்கு தெரியும். 24%, 36% மேல கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன மீதி பணம்லாம் எங்க போகுதுங்க? கண்டிப்பா வந்து
ஆப்ரேட்டர் இல்ல, கேமிங் இல்ல, இதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன் ஆட தெரியாத கூட போகணும்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 80% லாஸ்ட் பீப்புள் வந்து ஏதோ ஒரு ரீசன் சொல்லணும். 20% பீப்புள் மட்டும் தான் ஏர்ன் பண்றாங்க. இதான் வந்து உண்மை. ஓகே, நன்றி. எஸ் கார்த்திக் கேரியா. Thank you, sir. Sir, feedback session போய்க்கலாம் சார். ஓகே, ஃபீட்பேக் போறதுக்கு முன்னாடி ப்ரிவிலேஜ் கார்த்திக், நாளைக்கு வந்து ஆக்சுவலா நம்ம ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் குட் டு பெட்டர் அப்படின்ற டாபிக்ல சுந்தர் சார் எடுக்கிறாங்க. ஸோ நாளைக்கு 4 மணிக்கு எல்லாருமே கொஞ்சம் 3:55க்கு இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். பிரபு சார் இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம பிரசிடென்ட்ஸ் யாருன்னா நியூவா வந்து இங்கே பார்ட்டிசிபெண்ட் அப்படின்னாக்கா அவங்களுடைய பேருக்கு பக்கத்துல பிரசிடென்ட்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் எனக்கு ஹேண்டில் பண்ண கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச். எஸ் கார்த்திக் ப்ரொசீட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஃபீட்பேக் செஷன் போய்க்கலாம் சார். உங்க ஃபீட்பேக் தான் சார் எங்களை மோட்டிவேட் பண்ணோம், எங்களை மேலும் மேலும் இந்த ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்றதுக்கு. சார் வாய்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு, கொஞ்சம் சவுண்டா பேசணுமே. சார் வந்து இன்னைக்கு வந்து நல்லா செஷன் எடுத்து கொடுத்தாரு. ஆல்ரெடி நானும் சாரும் ஷேர் மார்க்கெட்டை பத்தி அப்பப்போ பேசிட்டே இருப்போம். இன்னைக்கு அதை விட நல்ல ஒரு தெளிவான ஒரு பதிலாம் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி வந்து சார் வந்து நிறைய ட்ரைனிங் வந்து எடுக்கணும்னு வந்து நான் வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ கார்த்திக். பிரசிடென்ட் எல்லாருக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ சார். கமலகிருஷ்ணன் சார் ஏதோ அன்மியூட் பண்ணீங்க, பேச வரீங்களா சார்? சார் எல்லாம் சாட்ல சொல்றாங்க சார். ஃபைன். யாரெல்லாம் சொல்றாங்க அப்படியே சொல்லிடுங்க. சார் பேடின்னு ஒருத்தர் சொல்லிருக்காங்க. தேங்க்ஸ் அலாட் எவ்ரிவன், ஷார்ட் அண்ட் ஸ்வீட் தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஜேசி கனகவேல் சொல்லியிருக்காரு. ஜேசிபி முருகேச பாண்டியன் வந்து நைஸ் செஷன் தேங்க்யூ ஆல் சொல்லியிருக்காரு. ஹலோ சார் எவ்ரிவன், ரொம்ப தேங்க்ஸுங்க. உங்க ஸ்பீச் அந்த வேல்யூபிள் டைம் இந்த ஹிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வேல்யூபிளா இருக்குது. ஆக்சுவலா சில விஷயங்கள்லாம் வந்து எவ்வளோ செலவு பண்ணாலும் வெளியில் புக்ஸோ இல்லாட்டி ஒரு நபர்களோ சந்திச்சு பே பண்ணா கூட கிடைக்க மாட்டேங்குது. பட் சில சமயங்கள்ல எதிர்பாராத தேடிட்டே இருக்கும்போது உங்க மூலமா சில நல்ல நியூஸ் கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே சார், க்ளோசிங் ஃபார்மாலிட்டிஸ் போய்க்கலாம் சார். ஓவர் டு பிரசிடென்ட். எஸ் சார். தேங்க்யூ கார்த்திக். சார் என்னோட ஃபீட்பேக் கொடுத்துறேன் சார். ரொம்ப அருமையான செஷன் சார். 38வது ட்ரைனிங் ப்ரோக்ராம் வெல்லு டைனமிக் ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கல. அதுவும் எங்களுடைய சாசன தலைவர் வந்து இவ்வளவு சிறப்பாக எடுத்துக்கிட்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப திருப்தியாகவும் இருந்தது. இதுல இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தது ஜேசியில இருக்கிறது முக்கியமான விஷயம் என்னக்கா, நம்ம ஒருத்தருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்க பேச வைக்கிறது தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து இன்ட்ரோல வந்து நம்முடைய முன்னாள் தலைவருடைய மகன் கார்த்திக் சுந்தர் வந்து கலந்துக்கிறது ரொம்ப சிறப்பா இருந்தது. மிக்க மகிழ்ச்சி. உங்க இன்வால்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபீட்பேக் சுந்தர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நல்லா நம்ம க்ளோசிங் ஃபார்மாலிட்டி போயிடலாம். சப்போஸ் ஃபீட்பேக் இருந்தா ஃபீட்பேக் கொடுத்துட்டு நன்றி ஒரு சொல்லுங்க சார். தேங்க்யூ. சார் எஸ் சார். இன்னைக்கு நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன 25 பார்ட்டிசிபென்ட் 5 பார்ட்டிசிபென்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் 80-20 ரூல் தான். ஓகே. இல்ல ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 50% மேல கொடுத்திருக்காங்க சார். சார்ட் நிறைய பேர் கொடுத்திருக்காங்க. இல்ல நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோல கேட்டீங்களா? ஓகே 21. ஸோ உங்களுக்கு இவ்வளவு பார்ட்டிசிபென்ட் இருக்காங்க, இவ்வளவு எஸ் நோ சொல்லியிருக்காங்கன்னு சொன்ன பாருங்க. ஸோ அதோட ரேஷியோ 80-20 தான். ஏன் அப்படின்னா பஞ்சபூதங்களானது உலகம், அதோட பேஸ்ல தான் எல்லாமே. ஃபைன், தேங்க் யூ. ஓகேங்க சார். க்ளோசிங் ஃபார்மாலிட்டி நம்ம சுந்தர் சார் நன்றி உரை. எஸ் ஜுவல் சுந்தர் சார். தேங்க்யூ பிரசிடென்ட். ஜேசி வெல்லு டைனமிக் 38வது
ட்ரைனிங் செக்ஷனுக்கு வருகை தந்த அனைத்து தலைவர்கள், இந்நாள் தலைவர்கள், முன்னாள் தலைவர்கள், ஜேசி மெம்பர்ஸ் அண்ட் நான் ஜேசி மெம்பர்ஸ் அண்ட் ட்ரைனர் முத்தி சார், தேங்க்யூ வெரி மச். மேலும் இந்த எங்களுடைய ட்ரைனிங் செஷன் தொடர உங்களுடைய ஆதரவை என்றும் நாடுகிறோம். தேங்க்யூ பார்ட்டிசிபென்ட்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, இந்த கூட்டம் இத்தனை முடிவடைகிறது. நாளைக்கு 3:55க்கு நம்ம ஆன்லைன்ல இருக்க மாதிரி எதிர்பார்ப்போம். 4 மணிக்கு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. நன்றி மூர்த்தி சார். ஓகே.